இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை சேர்ந்து சேர்ந்து. எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் எத்தனை பேர் இந்த வேலையை சொல்ல முடியும்? எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், கரங்களை உயர்த்தி, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், ஒருவரே இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும். எத்தனை பேர் அவர் நல்லவராய் இருக்கிறார் சொல்ல முடியும்? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கைகளை தட்டி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர்
நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். One more. நல்ல அவர் வேதம் இப்படியா சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரு படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரு படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை ரெட்டிப்பாய். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை அரவணைத்தவர் ரெட்டிப்பாய் தருகிற தேவன், அவர் எல் ஷடாவா இருக்கிறார். நான் இழந்தவற்றை ரெட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கடைசி ஒருவர் கரங்களை சொல்லாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும். என் வாழ்க்கையில் அவர் நல்லவராயிருக்கிறவர்கள் மட்டும் சொல்ல பார்க்கலாம். என் வாழ்க்கையில நல்லவர் வல்லவர் சர்வ நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் இந்த ஆராதனையில் எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக சொல்ல முடியும்? அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார், அவர் என்னை தேற்றுகிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக இருக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, கர்த்தாவே நீ இஸ்ரவேலுக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர். தேவ சித்தத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு காரியமும் அனுமதித்தாலும், எத்தனை போராட்டங்களுக்கு வந்தாலும், என்னென்ன சூழ்நிலைகளுக்கு வந்தாலும், என்னென்ன துயரங்கள் எங்களுக்கு வந்தாலும், எப்படியாப்பட்ட பெருங்காற்று எங்களுக்கு முன்பாக அடித்தாலும், எங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட யோர்தானே வந்தாலும், எங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட எரிகோ கோட்டையே வந்தாலும், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நல்லா கைகளை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமாய், கர்த்தாவே நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை நடத்துகிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் வெறுங்கையாய் நடந்து வந்தேன், வெறுமையாய் இருந்தேன். இந்த வனாந்தரத்தில் என்னிடத்தில் பேசுவதற்கு யாரும் இல்லை. இந்த வனாந்தரமான பாதையிலும் இந்த சூழ்நிலையிலும் என்னை தேற்றுவதற்கு ஒருவரை என்று சொல்லப்படுது. யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக தன் தலையின் மேல கல்களை வைத்து படுக்கும்போது கர்த்தருடைய தூதர்கள் ஏணியில் ஏறுவதும் இறங்குவதும் கண்டான். எனக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இந்த வனாந்தரத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், உனக்கு சகாயம் செய்ய தீவிரிக்கிறேன், உன்னை பலப்படுத்த நான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவன் என்னோடு இருக்கிறார்.
அவன் வனாந்தரத்திலே இருக்கும் பொழுது அந்த தலையில் மேல் இருக்கிற கல்லை வைத்து இந்த ஸ்தலம் கர்த்தருடைய மகா ஸ்தலமாய் இருக்கிறது, இது ஏல் பெத்தேல் என்று பெயரிடுகிறேன் என்று பெயரிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இருக்கிற இடம் இந்த பெத்தேலாய் இருக்கிறது, கர்த்தரனை பார்க்கிறவராய் இருக்கிறார், கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தரனை நித்தமும் 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 நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஓ, என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறபடியா அவர் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறபடியா நான் எப்பொழுதும் அவரை உயர்த்துவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அவருடைய சமூகத்தில் சாய்ந்திருக்கிறேன், அவருடைய சமூகத்தில் நான் இலை பாரிக்கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னுடைய ஜெபங்களை ஏறெடுத்துக்கொண்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், இன்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சென்பலமாம் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், இன்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர் என்று சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். ஆமென். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என்னே கரங்களை தட்டி உற்சாகமா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றி நீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றி நீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாற்றி நீ. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே உற்சாகமா கரங்களை தட்டி. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், இன்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், இன்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கைகளை தட்டி உற்சாகமாய். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாற்றி நீ.
சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே உற்சாகமாய் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஆமென் என் இயேசையா கைகளை உயர்த்தி வாசல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயன் எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும் பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயன்றே பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என்னே ஐயா ஆசீர்வாதத்தின் வாசல் விசுவாசிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது பெத்தேலானா இருந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய தேவ சமூகத்துல காத்து கொண்டு இருக்கேன் தேவ சமூகத்துல காத்து கொண்டு அவர் என்னை நடத்துகிறார் ஐயா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட உற்சாகமா தேவ பிள்ளைகளே சொன்னதை கைவிட மாட்டார் சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாற்றி ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் கரங்களை தட்டி உற்சாகமா எத்தனை சொல்ல முடியும் இது ஏல் பெத்தேலா இருக்கிற யாக்கோபு என்கிற மனிதன் தன் தகப்பனை விட்டும் தன் சகோதரனை விட்டும் தன் தாயை விட்டு ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு இடத்துல ஓடி இருக்கும் பொழுது லாபான இடத்துல போகும்பொழுது வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். உன் சந்ததி பூமியின் வானத்து நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணலை போலும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அந்த ஸ்தலத்திலே அவன் கர்த்தருக்கு சமூகத்துக்கு நேராக கர்த்தரினோடு பேசினார். இது ஏல் பெத்தேல், இது கர்த்தருடைய ஸ்தலம் என்று பெயரிட்டான். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய ஸ்தலத்தில் இருக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கையிலே மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நம்புகிற காரியம் அவராலே வரும், நான் நம்பி இருக்கிற காரியம் அவராலே வரும், என் சூழ்நிலைகளை அவராலே மாறும்,
என் போராட்டங்கள் அவராலே மாறும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏல் பெத்தேல் இது வாசல் என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கரங்களை வைத்து ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எதற்கு இந்த ஆசீர்வாத வாசலில் நான் காத்திருக்கிறேன். அவருடைய பர்வதத்தில் நான் காத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய பர்வதத்தில் காத்திருக்கிறேன். காத்திருக்கிற பிள்ளைகள் மற்ற கரங்களை தட்டி உற்சாகமாய் கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். மோசே என்பவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் மலையின் மேலே ஓரோப்பு மலையின் மேலே காத்திருந்து தேவ பிரசன்னத்துக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் மட்டும் போதும். வேதத்தில் இப்படியாக சொல்லுகிறது, எலியா ஓரோப் மட்டும் நடந்து கர்த்தருடைய சமூகத்திற்காக ஓடி போனான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த யோனாவை போல அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி இருக்கலாம். இன்னைக்கு யோனாவை போல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நான் இன்றைக்கு திரும்பி வந்து உட்காருறேன், உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். உலகத்தின் சத்தங்கள் எனக்கு மேன்மை அல்ல, உலகத்தின் புகழ்ச்சிகள் எனக்கு மேன்மை அல்ல, உலகத்தின் உயர்வு எனக்கு மேன்மை அல்ல. என் தேவனே உம்முடைய சமூகமே எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய சமூகம் எனக்கு போதும். கரைகளை உயர்த்தி ஒரு விஷயம் மாத்திரம், பா உங்கள் சமூகம் எனக்கு போதும் தெய்வமே. நீங்கள் வந்தால் என் சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் சொல்லுங்க, அவர் வந்தால் என் சூழ்நிலைகள் மாறும், என் பிரச்சனைகள் மாறும், என்னுடைய எல்லா விதமான போராட்டங்கள் மாறும். என் தெய்வம் என்னோடு இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிற பிள்ளை கரங்களை தட்டி உற்சாகமா கோலும் கையுமாய் பிழைக்கு போனதை யாக்கோபை என் தேவன் ஆசீர்வதிக்க கூடுமானால், ஒன்றுமே இல்லாத வெறுமையாய் போன இந்த ஆபிரகாமை என் தேவன் ஆசீர்வதிக்க கூடுமானால், வனாந்திரத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவீதை அரியணை ஏற்க வைக்க என் தேவனால கூடுமானால், இன்றைக்கு உங்க கையில் நான் வெறுமையாக இருக்கிறேன், இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் வெறுமையாக இருக்கிறேன், இன்னைக்கு இந்த போராட்டத்தில் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, இந்த தேவன் எனக்கு உதவும் என்று நம்பி இருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறவருடைய வார்த்தை கொண்டு சொல்லுகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே. அவர் வரும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், அவர் வரும்போது உங்களுடைய போராட்டங்கள் மாறும், அவர் வரும்போது உங்களுடைய துயரங்கள் மாறும். ஆண்டவரே அவரும் எழுந்து நின்று அவருடைய சமூகத்துக்கு நேராக நின்று, வா நீங்க வந்தாய சூழ்நிலை மாறும் ஆண்டவர். ஜெபிக்கலாம், ஜெபிங்க. ஆண்டவரே என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனைகள் மாறும். அல்லேலூயா. ஓ ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் தேவன் நீர் இன்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். இஸ்ரவேலுக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர், இஸ்ரவேலுக்கு நீ பரிசுத்தராகவே இருக்கிறீர், இஸ்ரவேலை நீ காண்கிற தேவனாக இருக்கிறீர். சிறுமைப்பட்டவனும் மடங்கடிக்கப்பட்டவனும் நீர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறீர். இந்த ஆராதனையில் நாங்கள் வெறுமையாய் வந்திருந்தாலும் எங்களுடைய கரம் உம்முடைய கையில் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய கரம் அவருடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவர். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே
நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்த கரவெத்தி சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் கரவெத்தி. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. உங்க சூழ்நிலை என்ன வேணா இருக்கட்டுமாம். பாழானதும் பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. கைகளை உயர்த்தி. பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. இருதயத்தை ஒப்பு கொடுத்து முடியாததும் சாத்தியமா. சாத்தியமாகுமே. நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் கருவித்து நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாழுமே. நிறைவே கரங்களை உயர்த்தி. வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே கரங்களை உயர்த்தி இன்னொரு செய். நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாழுமே.
இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரவைத்து சொல்லலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், எத்தனை பேர் வியாதியோடு இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிறீங்களோ, என்னென்ன மரண பயம் கலந்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆனா அவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் உற்சாகமாய்? வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர். வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் கரங்களை உயர்த்தி, உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வியாதியின் மத்தியிலும், இந்த போராட்டத்தின் மத்தியிலும், என் எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலையிலும் அவரை மாற்ற துதிப்பேன். எக்காலத்தோடு அவரை துதிப்பேன். என் பிரச்சனைகள் மாறவரை நான் துதிப்பேன். அவரை நான் விடுவதில்லை, நான் அவரை விடுவதில்லை. நான் நம்பத்தக்கிற தேவன் அவர் ஒருவரே. என் போராட்டங்களை மாற்றுகிற தேவன் அவரே. என் மரண படுக்கையிலிருந்து என்னை கரப்பிடித்து தூக்கின அவரே. எப்படி இந்த லாசரு மரித்தவனாய் இருந்தவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரோ, என்னுடைய ஜீவியத்தை எதெல்லாம் மரித்து போனதோ கர்த்தர் அதை உயிரோடு எழுப்புகிறா இருக்கிறார். என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே எல்லாமே முடிந்தது என்றாலும், மீண்டும் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் ஆராதிப்பேன். இன்னும்
இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் இந்த நெருக்கத்திலும் பவுல் சொல்கிறார், எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்படும் பொழுதும் எப்பக்கத்திலும் நாங்கள் திரும்பப்படும் பொழுதும் அவரை மாத்திரம் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்படும் பொழுதும் எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்படும் பொழுதும் அவரை மாற்றும் நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய மரித்த என் கல்லறை அவர் உயிரோடு எழுப்ப முடியும். என் மரித்த என் விசுவாசத்தை அவர் உயிரோடு எழுப்ப முடியும். என் பலவீனங்களை மாற்ற என் கர்த்தராலே. என் நம்பிக்கை எல்லாவற்றையும் நான் இழந்து போனோம். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த ஆராதனை, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு திட்டம் வைத்து அது உங்களுடைய கரத்தினால் தான் அவர் செய்து முடிப்பார். கிதியோனு கொண்டு போலீஸ்களை மடகடிக்கும்படியா கர்த்தர் திட்டம் வைத்திருந்தால் அது கிதியோனுடைய கரத்தினால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பயத்தோடு இருக்கிறீர்களோ, என்னென்ன சூழ்நிலை இருக்கிறீர்களோ, என்னென்ன போராடுறீர்களோ, ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு தான் பயன்படுத்த முடியும். கோலியாத்தை வீழ்த்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கொண்டு தான் கர்த்தர் திட்டங்கள் வைத்திருந்தால் தாவீதின் கையினால் மட்டும்தான் இந்த கோலியாத்து மரணிக்கும்படியாக கர்த்தர் தரிசனம் வைத்திருந்தார். அவனுடைய கரத்தை கொண்டு தான் அதை செய்து முடிப்பார். இன்னைக்கு உங்களை கொண்டுதான், உங்களுடைய கரத்தை கொண்டுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கரத்தினால கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். என் கரத்தினால கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். என் மேல திட்டம் இல்லாமல் நான் இந்த சபையில் இல்லை. என் மேலே திட்டம் இல்லாமல் நான் ரட்சிக்கப்படலை. என் மேலே திட்டம் இல்லாமல் இந்த செய்தியை கேட்கல. கர்த்தர் என் மேலே திட்டம் வைத்திருக்கிறார். அவர் அழைப்பை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா அது என் பேரில் என் மேலே வைத்த வாக்குகளை அவர் நிறைவு செய்யும் அளவு என்னை கைவிடுவதில்லை. என் மேலே உள்ள வாக்கு அதப்படி. தாவீதின் மேல உள்ள வாக்கு கர்த்தர் அது பொழித்து போகவில்லை. தாவீதின் மேல உள்ள வாக்கு அதை சொன்னதும் செய்யும் அளவும் தாவீதை கர்த்தர் கைவிடவில்லை. ஆபிரகாமை சொன்னதையும் தேவன் சொன்னதை கைவிடுவதில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தாவே என் மேல் உள்ள வாக்குகளை நீர் நிறைந்திருக்கிறீர். என் மேல் உள்ள வாக்குகளை நீ நிறைவாய் மாற்றப் போகிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுறீங்க இந்த வேலையில், இந்த ஆராதனையில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மேலே ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். அது என் கையில் தான் செய்து முடிப்பா. என் கையில் தான் செய்து முடிப்பா. என் குடும்பத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் மூலியமாக தான் என் குடும்பம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கும். என் குடும்பத்தின் என் மேலே தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கண்ணுத்தி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே
உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவன். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். கரங்களை உயர்த்தி தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி. கையை உயர்த்தி மறவாம என் வாழ்க்கையில மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என் வாழ்க்கையில் ஆண்டவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எத்தனை பேர் என் வாழ்க்கை இன்னொரு முறை சொல்லாம மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனையில உங்களுடைய எல்லா விதமான காரியத்திலும் அவருக்கு மேல வைத்த தரிசனத்தை அவர் மாற்றார். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவே. எத்தனை பேர் சொல்லுவீங்க என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா சேர்ந்து நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் உங்கள் மேல் உள்ள அழைப்பு தரிசனங்கள் உங்களுடைய வாழ்க்கைகள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆமே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி என் கை முடிப்பவரே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறை. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் உங்களுடைய பிசினஸ்ல என் கையை உங்களுடைய வேலையில கொண்டு உங்கள் கையிட்டு பிரயாசப்படுகிற காரியங்கள என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என்
கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நிறைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி. கைகளை உயர்த்தி உள்ளத்திலிருந்து சேர்ந்து மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். இன்னும் ஒரு இசை மாத்திரம். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. கரங்களை வைத்து எல்லாரும் சேர்ந்து எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் அவரை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைக்காரர்களே சத்து ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க இருதயத்திலிருந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. கனிவாக எத்தனை பேர் சந்தோஷத்துடன் தேற்றினீரே. எபினேசரே ஆராதனோ லிபசந்தனா. Yes, Father. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. கரங்களை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே
நேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதே. எத்தனை பேர் இப்படி அழுதுக்கிறீங்க? அப்பா நான் மறந்துட்டு நினைச்சப்பா, நீங்க என்ன மறக்காத தேவன். மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. 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 இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் எத்தனை பேர் இந்த சூழ்நிலை மாட்டிக்கிறீங்க? நான் அப்படி ஒரு மாற்றம் ஒரு பிரச்சனை மாட்டிக்கொண்டேன் இந்த வனாந்திரத்துல. ஆனா கர்த்தர் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. கடைசி ஒரு மாற்றம் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே இந்த ஒரு அடியை மாற்றுபாடி என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, ஆமாண்டவரே பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி சந்தோஷமா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் மாத்திரக்கு நான் ஆராதனை செலுத்துவேன். அவர் என் மேலே வைத்த தரிசனம் நிச்சயமாய், மீண்டும் சொல்லுகிற இந்த சபையில் இருக்க ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறேன், நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னை அழைத்து எளியவனை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், கரத்தை பிடித்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார்.
கர்த்தாவே எங்களை யாவரையும் ஆசீர்வதி. துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். யாரும் உட்காரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா இருக்கிற பிள்ளைகள் நல்லா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி இன்னைக்கு முதல் ஆண்டவருடைய சமூகத்தில் நேராக நிற்கும்போது முதல் வார்த்தை பேசு இந்த காரியத்தை. இந்த ஒரு வார்த்தை தான். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்களுடைய கவலையெல்லாம் யார் மேல? அவர் மேல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உங்களை விசாரித்து விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் என்னை விசாரித்து விட்டார். தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா. அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார், என் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகள் நல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு 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 சந்தோஷமாய், என் தேவன் எனக்கு நன்மைகளை செய்கிறபடியால் நான் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி வந்து பாதுகாக்குமா? சிறகுகளாலே மூடி பாதுகாக்கும். அவருடைய பாசம் வேதம் இப்படியே சொல்கிறது, தாயினும் காற்றிலும் மேலானது, தகப்பனை காற்றிலும் மேலானது. அவருடைய உயர்வான ஆசீர்வாதம் என்னை தாங்கும், அவருடைய உயர்வான ஆசீர்வாதம் என்னை சுமக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் போய் எங்கேயாவது வேதம் இப்படியே சொல்லுது, உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கால்கள் எந்த ஒரு கண்ணிலும் அகப்படாது. சொல்லுங்க, எந்த ஒரு கண்ணிலும் அகப்படாது, எந்த சூழ்நிலையும் என் கால்கள் மாட்டிக்கொள்ளாது. எனக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது அது என்றும் என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபுக்கு விரோதமான நோய்களும் வியாதிகளும் அநேக காரியங்களும் எல்லாம் இழந்த போதும் அவனுடைய ஆத்மா ஒன்றும் சேதப்படுத்தாமல் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு விரோதமாய் மாந்திரிகம் இருந்தாலும், எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இருந்தாலும், எனக்கு விரோதமான என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய தாசன். ஹல்லேலூயா. யோசுவா மோசே கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தான். யோசுவா மோசேவின் ஊழியக்காரன் என்று வேதத்தில் வருகிறது. மோசேவின் ஊழியக்காரனாகிய யோசுவா எரிகோவை கடந்தான். மோசே ஊழியக்காரனாகிய யோசுவா அநேகர்களை மடங்கடித்தான். மோசேவின் ஊழியக்காரனாகிய யோசுவாவின் சொல்லை கேட்டு சூரியன் நடுவானத்திலே நின்றது. ஹல்லேலூயா. வேதம் முடிகிறப்போ யோசுவா புத்தகம் முடிக்கும்போது கர்த்தராகிய ஊழியக்காரனாகிய யோசுவா, கர்த்தராகிய ஊழியக்காரனாகிய, முதலது மோசேவின் ஊழியக்காரன், ரெண்டாவது கர்த்தராகிய ஊழியக்காரன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது எப்படி என்று தெரியாது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எந்த கண்ணிகளும் எந்த வியாதிகளும் உங்களை தொட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு சேர்ந்து ஒரு பாடலை மற்றும் பாடி பாஸ்டர் இடத்துல கொடுக்குறேன். விசுவாசமாக நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொல்லுகிறேன். எத்தனை பேர் சொல்லுங்கள், என்னை எதுவும் சேதப்படுத்தாது, கர்த்தர் என்னுடைய அவருடைய கரத்துக்குள்ளே என்னை மூடி பாதுகாக்கிறார் என்று சொல்ல நல்ல கரங்களை தட்டி தாய்ப்பறவை போல என்னை பாதுகாக்கிறீன், சேதமேதம் இல்லாமல் தூக்கி சுமக்கிறீன். தாய்ப்பறவை போல என்னை பாதுகாக்கிறீன், சேதமேதம் இல்லாமல் தூக்கி சுமக்கிறீன். கண்ணீரை துடைக்கிறீர், காயங்களை கட்டுகிறீர், கரம் பிடித்து கருத்தாய் வழி நடத்துகிறீர். கண்ணீரை துடைக்கிறீர், காயங்களை கட்டுகிறீர்,
கரம் பிடித்து கருத்தாய் வழி நடத்துகிறீர். காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவரே. தாய்ப்பறவை போல என்னை பாதுகாக்கிறீர். சேதமேதம் இல்லாமல் தூக்கி சுமக்கிறீர். தாய்ப்பறவை போல என்னை பாதுகாக்கிறீர். சேதமேதம் இல்லாமல் தூக்கி சுமக்கிறீர். கண்ணீரை துடைக்கிறீர். காயங்களை கட்டுகிறீர். கரம் பிடித்து கருத்தாய் வழி நடத்துகிறீர். எத்தனை பேர் சொல்லுங்க? கண்ணீரை துடைக்கிறீர். காயங்களை கட்டுகிறீர். கரம் பிடித்து கருத்தாய் வழி நடத்துகிறீர். காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவரே. காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவரே. மறைவான கண்ணிகளுக்கு விலக்கி காக்கிறீர். வேடனையும் அம்புகளுக்கு தப்பு வைக்கிறீர். மறைவான கண்ணிகளுக்கு விலக்கி காக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேடனையும் அம்புகளுக்கு தப்பு வைக்கிறீர். மான் கால்களை போல என் கால்களை மாற்றி உயரமான மலைகளின் மேல் நடக்க பண்ணுகிறீர். மான் கால்களை போல என் கால்களை மாற்றி உயரமான மலைகளின் மேல் நடக்க பண்ணுகிறீர். காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவரே. காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவரே. எதிரிகளின் கண்ணுக்கு முன்னே விருந்து படைக்கிறீர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்தீர். எதிரிகளின் கண்ணுக்கு முன்னே விருந்து படைக்கிறீர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி நிரம்பி வழியுதே. நன்மைகளும் கிருபைகளும் என்னை தொடருதே. என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி நிரம்பி வழியுதே. நன்மைகளும் கிருபைகளும் என்னை தொடருதே. காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவரே. காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவரே. எனக்கு எதிராய் படையெடுப்போர் நிலைப்பதில்லையே. மந்திரமோ தந்திரமோ பழிப்பதில்லையே. எனக்கு எதிராய் படையெடுப்போர் நிலைப்பதில்லையே. மந்திரமோ தந்திரமோ பழிப்பதில்லையே. நானே உன் தேவன் நீயே என் தாசன் என்றுரைத்த வாக்குகளை மறப்பதில்லையே. நானே உன் தேவன் நீயே என் பிரியம் என்றுரைத்த வாக்குகளை மறப்பதில்லையே. காப்பவரே உற்சாகமாய் சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவரே. காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கையிலே வரைந்தவரே. தாய்ப்பறவை போல என்னை பாதுகாக்கிறீர். சேதமேதம் இல்லாமல் தூக்கி சுமக்கிறீர். தாய்ப்பறவை போல என்னை பாதுகாக்கிறீர். சேதமேதம் இல்லாமல் தூக்கி சுமக்கிறீர். கண்ணீரை துடைக்கிறீர். காயங்களை கட்டுகிறீர். கரம் பிடித்து கருத்தாய் வழி நடத்துகிறீர். கண்ணீரை துடைக்கிறீர். காயங்களை கட்டுகிறீர். கரம் பிடித்து கருத்தாய் வழி நடத்துகிறீர். காப்பவரே சுமப்பவரே உள்ளங்கை வரைந்தவரே. காப்பவரே
ஹalleluya. கர்த்தர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நீங்கள் சொல்லுங்க, என்னை விசாரிக்கிறபடியால் என் கவலையெல்லாம் அவருக்கு முன்பாக வைத்து விட்டேன். ஆமென். என்ன சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க, என்னை விசாரிக்கிறபடியெல்லாம் என் கவலையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வைத்து விட்டேன். ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் இடத்துல கொடுங்க, கரங்களை தட்டி உற்சாகமாய். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் மனமகிழ்ச்சியானால், மனமகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு ஆராதித்து ஜெபித்து துதித்து ஆராதித்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இப்போது நம்முடைய சபையில் கர்த்தர் செய்த நன்மைகள் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. சொல்லும் போது தான் கர்த்தர் உங்களை மேலும் மேலும் உயர்த்துவார். இதை அநேக வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் தேவன் அற்புதத்தை செய்து வருகிறார். நம்ம சபையிலே வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், சொல்லுகிறார்கள். அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போது நம்ம சபையில் இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் யாராவது இருந்தால், எதுவாக இருந்தால் எழுந்து கர்த்தர் நடத்தினார், இந்த விதமாக நடத்தினார், அப்படி எழுந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. யாராவது இருக்கிறீங்களா? சீக்கிரம் எழுந்துச்சு வாங்க, முன்ன வாங்க, கொஞ்சம் முன்ன வாங்க பிரதர் ஜான்சன் பிரதர், முன்ன வாங்க, கொஞ்சம் அங்கே காது கேட்க இப்படி வாங்க, இப்படி வந்தால் தான் அந்த அதில் போகும். பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தர் செய்த பிரதான கிருபைக்காக தோத்திரம் தோத்திரம். வாங்கம்மா, கொஞ்சம் முன்ன வந்து மைக்கு கொடுங்கப்பா அவங்க கையில். ஆண்டவர் நாமத்துக்கு சோத்திரம். வேகம் மணிக்கு எங்கள் வீடு ஃபுல்லாக கரண்ட் பறி வச்சு நான் செத்து தான் 3 பேர் செத்துருப்போம். இந்த ஆலயத்துக்கு வரும்படி நான் நினைக்கல. ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபையால் நான் நிற்பதோ நிறுவனம் ஆகுவதோ ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிறாரு. ஆண்டவருக்கு கோடான கோடி. ஆமென். கர்த்தர் ஆண்டு வழி நடத்தி வருகிறார். ஆமென். தோத்திரம். வேறு யார்? சீக்கிரம் சீக்கிரம் கடகடன் வாங்க. வேறு யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாங்கம்மா, வேகமாக வாங்க, குயிக்காக வாங்க, மைக் கொடுங்கப்பா. கர்த்தருக்கு சோத்திரம். 3 வாரத்துக்கு முன்னே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஊட்டியே ஜெபம் பண்ணி போனேன். ஏசப்பா எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணி போனேன். கர்த்தர் அதுக்காக செக்கப் பண்ணி கண் ஆப்ரேஷன் பண்ண சொல்லலை டாக்டருங்க. செக்கப் பண்ணி 6 மாதம் பொறுத்து பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு கோடி நன்றி ராஜா. கர்த்தருக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பிரைஸ் ஆல் பிரைஸ் ஆல். வேறு யாருங்கம்மா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் இப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து தெரியும் எல்லாருக்கும், இங்கே மழை பெஞ்சது, இடி இடிச்சது ரொம்ப. ஸ்தோத்திரம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து பெட்ரோல் இல்லைன்ட்டு வழியில் பார்த்து நடந்து போனான்.
சரிடா உக்காடுறான்ட்டு அவனை கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு ஒரு 500 மீட்டர் தான் நான் பைக்கில் போயிருப்பேன். கரெக்டாக ஒரு 5 அடி டிஃப்ரெண்ட்டு பனை மரத்தில் இடி விழுந்தது. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமு இடியை அப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தேன். அதுதான். ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதால நான் அந்த 5 அடியிலேயே நான் உயிர் தப்பித்தேன். இது வரைக்கும் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன், இடி விழுந்தது வரைக்கும் யாரும் பிழைச்சதில்லை. உடம்பெல்லாம் எரிஞ்சு சில பேர் கை காலெல்லாம் போயிருக்கு. ஆனால் அந்த இடி விழுந்த அதிர்வு என்னுடைய பைக்கு ஷேக் ஆகிச்சு. நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து 3 பேரையும் அன்னைக்கு கர்த்தரை காப்பாற்றினார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஆமென், ஆமென். இமைப்பொழுதில் கர்த்தர் ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார், நொடி பொழுதில் காப்பாற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தோத்திரம். ஒரு நாள் ரொம்ப முடியாமல் ஒரு சூழ்நிலைமை இருந்துச்சு. அங்கே உட்காந்தாலும் எழுந்து முடியல, எழுந்தாலும் இன்றைக்கி உட்கார முடியல, அதுமாரி இருந்துச்சு. அன்றைக்கி என்னப்பா ஆஸ்பத்திரிக்கும் போக முடியல, சரின்னு சொல்லி நாளைக்கு போகலான்னு நின்ட்டேன். அப்புறமேட்டு பாஸ்டர் எனக்கு வரட்டே தெரியாது. அன்றைக்கி பாஸ்டர் வந்தார், வந்து ஜெபம் பண்ணார். பொய்து வடி அந்த ரொம்ப சுகமாக சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர். அதுக்கு ஆண்டவர் கொடான கொடி நன்றி. ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரசாத் வேற யாருங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனியுங்கள். நம்ம சபையில் திருமண நாள், பிறந்த நாள், கவனிங்கள், திருமண நாள், பிறந்த நாள், முக்கியமான பிள்ளைங்களுடைய எந்த இதுவாக இருந்தாலும் பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணின்னு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கின்னு போகிறது நல்லது. அதனால் எனக்கு தானே பிறந்த நாள், எனக்கு தானே திருமண நாள் அப்படி போகக்கூடாது. ஜெபம் பண்ண அதுக்கு வேண்டியது ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு ஜெபம் பண்ண போகணும். கர்த்தர் யாருமே அப்படி செய்கிறீங்களா என்ன தெரியல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போது யாவரும் எழுந்து நிற்கலாம். நம்ம சபை மூப்பர் வந்து சங்கீத பகுதியை வாசிப்பார். மாறி மாறி வாசிப்போம். வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளுங்கள், கொண்டு வராதவர்கள் சீக்கிரம் வாங்கி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 70ஆம் அதிகாரம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 70. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆ ஆ ஆ ஆ என்பார்கள், தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. சேர்ந்து வாசிக்கலாம். நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமிதாதியும். ஆமேன். ஆமேன். ஸ்டார்ட்டான சங்கீதம், சுருக்கமான சங்கீதம், சின்ன சங்கீதம், பரவாயில்ல. இப்போது சிறப்பான நல்ல ஒரு பாடலை பாக்கியம் அவர்கள் பாடுவார்கள். அம்மா சொல்லுகிறார்கள், முன்பாக வந்து பாக்கியம் ஒரு பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். குயிக்காக வரணும், சீக்கிரம் வாங்கம்மா. பாக்கியம் மைக் கொடுப்பா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா.
வாழ்வாகுமாம். எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஜெபிக்கலாம். கத்தாவே, இந்த காணிக்கை ஆசீர்வதியும். கொடுத்த பிள்ளைகளை பல மடங்கு உயர்த்தும். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தை இந்த விசுவாச ஊழியத்துக்கு செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த ஊழியம் முடியுது. இந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்தும். மகிமைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்கம்மா, யாரை பேசாதீங்க, கவனிங்க. சைலன்ஸ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நிற்பதும் நிர்மூலமாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துது. அவர் கிருபை தான் நம்மை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் கர்த்தர் நடத்தி வருகிறார். அவருக்கு நன்றியாக நாம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக நான் தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக நம்ம சபையில் ஒரு உற்சாகப்படுத்தும்படியாக, வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக இருந்தாலும் விலை காசுலி. அதனால் சும்மாவா எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட முடியாது. பரிசு பெற்றவன் தான் அதாவது ஓட்டப்பந்தயத்தில் பரிசு ஓடுகிறவன் தான் முதலாவது வருகிறவன் தான் பரிசு பெற முடியும். அது எதுவாக இருக்கட்டும், பரீட்சையில் பாஸ் ஆனால் தான் எல்லாமே ஒரு கிடைக்கும். அதனால் ஏங்க எனக்கு கொடுங்க அப்படிலாம் இல்லைங்க. இது ஒரு உற்சாகம் தான், விலை காசுலி. அதனால் வெள்ளத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வில்லேஜ் மினிஸ்ட்ரி அங்கே தூக்கம் முதல் முடி வரைக்கும் உட்காந்து கடைசி வரைக்கும் போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அதில் சொல்லும்போது, ஊழியக்காரர் சொல்லும்போது உடனே ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணணும், பாட்டு பாடுனா பாட்டு பாடணும், உற்சாகப்படுத்தணும். பாட்டு தெரியல, இத்தனை வருஷமாக வரீங்க, சரி பாட்டு தெரியுதே இல்லையோ, 2 சரணம் பாடினாலும் 1 சரணம் பாடினாலும் பரிசு தான். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனியுங்கள். இப்போது ஒரு 4-5 பேரோன்னு நினைக்கிறேன். பரிசு சொல்லுகிறேன். முதலாவது பாடுங்கம்மான்னு சொன்னேன். ஒரு 5 பேர் பாடினாங்க.
பாக்கியலட்சுமி எங்கே இருந்தாலும் வரும், அவங்களுக்கு சின்ன பரிசு. குயிக்காக வாங்க, இது பாருங்க. தேவ வார்த்தைக்கு நேராக போகலாம். அடுத்த வாரம் அவர் எடுப்பார், ஒரு வாரம் நான், ஒரு வாரம் அவர். ரைட், பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சீட்டு வீந்துக்குது இந்த வாரத்தில். ரைட், ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இங்க வாசிக்கிறோம், கவனிங்கம்மா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்போ நம்முடைய ஆண்டவர், சைலன்ஸாக கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். நடத்துகிற ஆண்டவர். இதுவரை நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே வருகிறார், உங்களை உயர்த்தி கொண்டே வருகிறார், உங்களை காப்பாற்றி கொண்டே வருகிறார், உங்களை ஆசீர்வதித்தே வருகிறார், உங்களை கனப்படுத்தே வருகிறார். நீங்கள் விசுவாச அறிக்கையிடுவன, கர்த்தர் என்னை இன்னும் நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் எங்களை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசிக்கும் போது 48:14 என்ன சொல்லுது? இந்த அதிகாரத்தை வச்சுங்க. 48:14. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். இங்க சொல்றாரு, நடத்துகிற ஆண்டவர்
இந்த தேவன் சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன். நீங்கள் சொல்லலாம், என்னுடைய தேவன் எங்களுடைய குடும்பத்துக்கு தேவனாக இருக்கிறார். எங்கள் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நடத்துகிற தேவன். அதாவது என்றென்றைக்கும் நடத்துகிற தேவன். அது ஒரு வரி வர வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது அவன் வாழ்க்கையில் அனுபவத்தில் அவன் சொல்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டான், ஆடு மேய்த்தான், கருவலாடுக்கு பின்னாக ஓடினான், காடுலேயும் மேடுலேயும் அவன் ஓடி ஓடி ஆடுகளை மேய்த்து அவனை தள்ளிட்டாங்க. அவனுடைய சகோதரர்களுக்கு எல்லாம் பையன் கடைசி கடைகோட்டின்னுவாங்க. அவனை என்ன பண்ணாங்க தெரியுமா? கடைகோட்டி ஒன்றும் இல்லாத உதவாக்காரன்னு அமிச்சிட்டாங்க. அவனை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். கருவலாடில் மேய்த்து கொண்டு இருந்த அவனை கனம் பண்ணினார். கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனை அழைத்தார், அவனை அழைத்தார், அவனை அபிஷேகம் பண்ணினார், அவனை உயர்த்தினார், அவனை கனப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். மாத்திரமல்ல, யார் கேவலமாக நினைச்சாங்களோ, கொஞ்சம் கொஞ்சம் வசதி வந்துட்டா, கொஞ்சம் அப்படி ஆயிட்டாங்களாம், மதிக்க மாட்டாங்க. ஆனால் யார் மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, உங்களை நல்ல நிலைமையில் கொண்டு வந்து உங்களை சீமாட்டியாக, சீமானாக கர்த்தர் மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். இவன் நினைக்கவே இல்லை தாவீது, நான் இப்படி இருப்பேனா நினைக்கல. அவனை அழகாக சிங்காசனம் உட்கார வச்சு ஆண்டவர் அவனை அழகு பார்த்தது போல உங்களை சிங்காசனத்தில் உட்கார வச்சு உங்களை அழகு பார்ப்பாருமா, உங்களை அழகு பார்ப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, உங்களை ஒரு விதமான கேவலமாக பார்க்குறாங்களா, இவன் ஒன்றுமே இல்லைடா, வெறும் ஜீரோடா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா, அப்படியாப்பட்டவனை தான் உயர்த்துவார். ஒரு அள்ளியிலே சொல்லுவோம் சத்தமா, இன்னும் சத்தமா. 1985 மாறினதாங்கிற இடத்துல வேதாகம கல்வி படித்தேன். கிட்டத்தட்ட 38 வருஷம் தாண்டி போச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? பிள்ளைங்க தான் ஊழியம், எனக்கு பிறகு பிள்ளைங்க தான் எல்லாமே. அதனால் இருக்கிற வேகம் போகலாம், போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 85 எல்லா ஸ்டூடெண்ட்ஸுங்களை விட நான் எப்படி தெரியுமா, டம்மி பீஸ். டம்மி, என் பேர் டம்மி பீஸ்ன்னு வானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமே இல்லைடா அப்போலாம். ஆனால் அப்படியேப்பட்டவனை அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக கிருபை கொடுத்தார். உதவாக்கதன்னு சொன்னவனை அவங்களுக்கு முன்பாக அந்த அவார்டு வாங்க, சர்டிஃபிகேட் வாங்க உயர்த்தினார். வேதாகமம் சும்மா இல்லை, சும்மா ஒரு மாதம் 2 மாதம் போயிட்டு வரலாம் ட்ரைனிங்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிறேன், 2 வருஷம் பாடுபட்டுக்கிறேன். எல்லா வேலையும் கொடுப்பான். இப்போ தான் கொஞ்சம் உட்காந்துட்டேன். எலக்ட்ரிக் வேலையிலிருந்து பிளம்பர் வேலை வரைக்கும் சகல வேலையும். ஆனால் ஆரம்பத்தை வாலிபெல்லாம் செய்வேன் நான். இப்போ தான் அப்படியே உட்காந்துட்டேன், ஒன்றுமே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேலையும் வாங்குவானுங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல என்னை யோசேப்பு உயர்த்தினது போல உயர்த்தினார். அந்த இடத்துல முடித்து வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழியத்தில், தனியாக ஊழியம், ஆரம்ப ஊழியம் திண்டிவானம், அவளுப்பேட்டை, அப்புறம் எங்கெங்கேயோ போனோம், மலைநாட்டு ஊழியம், எல்லா ஊழியம் மலைநாடு பகுதியில், சேலம் சைடில், தருமபுரி சைடில், எல்லா இடங்களிலையும் கடவுளை ஊழியம் செய்திருக்கிறேன். மலையில் நடந்தே போவேன், சைக்கிளே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இப்போ தாங்க எல்லாம் கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. ஒன்றுமே இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் ஆண்டவர். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பிறகு திருமணமாகும், பிள்ளைகளை வச்சு நீ எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒன்றுமே இல்லை, நீ யார் உங்களை
ஒதுக்கி விடுறாங்களோ, தள்ளி விடுறாங்களோ, அவங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே முடிஞ்சால் கூட சரிதான். ஒரு அப்பப்போ சொல்கிறது, அனுகூலமான ஒரு வாசல் திறக்கப்படும், அனுகூலமான கதவு திறக்கப்படும், அனுகூலமான ஒரு ஆசீர்வாதம் வரும், அனுகூலமான உங்களுக்கு கேட்குற காரியம் நிறைவேறும், அனுகூலமான அபிஷேகம் கிடைக்கும், அனுகூலமான கிருபை கிடைக்கும், அனுகூலமான எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கர்த்தர் சொல்கிறார், நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். எப்படி பாருங்களேன், தாவீது வாழ்க்கையில் அவனை எல்லாவதுக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டவரே சதா காலங்களில் அப்பா என்னுடைய தேவன் என்னை மரண பரியந்தம் நடத்துவார், மரணம் பரியந்தம் நடத்துவார். இப்போ நான் இங்கே வர முடியாது, சோர்ந்து போய் படுத்து தான் இருந்தேன், முடியல, கொஞ்சம் படுக்கிறோமான்னு படுத்துட்டு தான் வரேன் நான். ஆனால் டக்குன்னு 25 வருஷத்துக்கு மேலே எடுத்த செய்தி இது. இந்த நான் 38 வேறு செய்தி என்கிட்ட டைரி நிறைய இருக்குது. திடீர்னு எடுத்தேன், திடீர் தான் வந்தது. கத்த நித்தமும் நடத்துகிறோம், மரண பரியந்தும் கத்தர் நடத்துவார். நீங்கள் சொல்லுங்க, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை, இறந்து திரிவதில்லை, கை நீட்டுவதில்லை. கத்தர் எங்களை உயர்த்துவார், கத்தர் எங்களை கனமணுவார், மரண பரியந்தும் நடத்துகிறார். இன்னொரு இடத்துல எப்படி நடத்தினார்? உபாகம் 32:10 வாசிமா. நான் சீக்கிரம் நான் முடிக்கிறேன், டைமுக்கு நான் முடிச்சிடுவேன். கத்திரிக்கை சொல்கிறான் 32:10. பாழான நிலத்திலும் கண்டுபிடித்தார். இங்க நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10ஆம் வசனத்தில் அருமையான ஒரு வசனம், பாழான நிலத்திலும் ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வழியில். போதுமா? அவாந்திர வழி, வெறுமையான மழையே இல்லைங்க. எப்படி தண்ணி வரும்? சுத்தம் காஞ்சி போய்க்குது, எத்தனையோ அடிகள் உள்ளே போய் தண்ணியே இல்லை. ஆனால் வனாந்திரமாக பாதையில் தான் கத்தர் உங்களை நடத்துவார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம எடுத்துக்கலாம். பயங்கரமான சமுத்திரம், பார்வோன் 7 லட்சத்துக்கு மேலே பின் தொடர்ந்து வராங்க, நிறைய பேர். இவங்களும் 7 லட்சத்துக்கு மேலே இவங்களும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த சமுத்திரத்தை என் ஆண்டவர் 2ஆக பிரிப்பார் என்று. இந்த இஸ்ரவேல் அத்தனை பேரும் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணாங்க. நம்ம சபையில் ஒரு மனம் இருக்கணும். சபையிலையும் ஆகட்டும், வீட்டு குடும்பத்திலையும் ஆகட்டும், குடும்ப ஜபத்திலையும் குடும்பத்திலையும் எல்லா காரியத்திலும் ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது தான் அது உங்களுக்கு ஜெயமாக முடியும். அந்த ஜெயமாக மாற பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு இந்த இஸ்ரவேல் ஒரு மனதோடு அங்கே ஜெபித்தார்கள். மோசே நடத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அவங்க கையில் இருக்கிறது ஒன்று தான், கோல். கோல் என்றால் தேவனுடைய வார்த்தை. கோல் என்றால் தேவனுடைய அந்த வார்த்தையினால் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார், வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். கோலை சமுத்திரத்தில் அப்படியே நீட்டுறான். நீட்டின மாத்திரத்தில் சமுத்திரம் குவியலாக 2ஆக பிரியுதுங்க. எவ்வளோ நாணம் உள்ளவர், பின்னால் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இவங்க தரையில் 2ஆக பிரிஞ்சு ரோடையே உண்டாக்கினார்.
உங்கள் வாழ்க்கையில் சமுத்திரம் போல வருகிற பிரச்சனை, மலையை போல வருகிற ப்ராப்ளம், அது எதுவாக இருந்தாலும் சரிதான். நடக்குமோ நடக்காதோ, ஆகுமோ ஆகாதோ. இப்போ நம்ம சபையெல்லாம் சாட்சி சொன்னாங்க, என் மகளுக்கு இப்படி பண்ணேன், இன்னும் கிடைக்குமா? கர்த்தர் வழி உண்டாக்கினது போல உங்கள் வாழ்க்கையில் இந்த தடை இருக்குது, இந்த சமுத்திரம் இருக்குது, இந்த மலை இருக்குது, எப்படி வழி உண்டாகும்? யோசிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கையில் இருக்குது. விசுவாசித்தால் ஆகும். விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் சொல்ல ஆகும், கட்டளிட்டால் நிற்க வேண்டுதான். தேவனுடைய வார்த்தை சொல்லுது. கோலதாங்க நீட்டினா பிரிஞ்சிச்சு. அழகா அந்த 7,40,000 பேர் நடந்து அக்கறைக்கு போயிட்டாங்க. பார்வன் வரான், ஆண்டவர் இல்லை. அவங்களுக்கும் பரவாயில்லடா, அப்படி அற்புதம் நடந்துக்குதுப்பா அப்படி நல்லா நடந்து வராங்க. நடு சென்டரில் வரும்போது ஆண்டவன் நாணமுள்ளவர். அக்கறைக்கு போயிட்டாங்க. சமுத்திரம் பிரிஞ்சு இருந்த சமுத்திரம் அப்படியே இணையுது. இணைஞ்சி அந்த பார்வோன் சேனையும் அவனுக்கு எல்லா கூட்டமும் அந்த வேதம் அதான் சொல்லுது, சிவந்த சமுத்திரத்திலே மாண்டு போனார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிற உருவாக்குற ஆயுதம் ஒண்ணுமே வாய்க்காத போகும். யார் வந்தாலும் சரிதான். சூனியம் செய்யட்டும், மாந்திரிகம் செய்யட்டும், செய்வினை செய்யட்டும், எந்த மந்திரம் செய்யட்டும். இன்னாங்க இப்படி இருக்குது, என்னாச்சு ஏதாச்சு, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் தவிடுபடி ஆகிடும், எல்லாம் நிர்மலமாயிடும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வத்தின் ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகுதான். கர்த்தர் சொல்லுகிறார், வாய்க்காது, வாய்க்கவே வாய்க்காது. நல்லா கவனிங்கள். மாண்டு போயிட்டாங்க. அவங்க ஆசீர்வாதம். இஸ்ரவேலை கர்த்தர் வழி நடத்தலையா? கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அவாந்திர வழியிலே கர்த்தர் நடத்துவார். ஏசாயா இந்த அதிகாரத்தில் அப்படியே வைங்க. நான் வீட்டில் போய் பாருங்க. நான் அப்படியே சொல்கிறேன். ஏசாயா 43:18-19 என்ன சொல்லுதுன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலைங்க. நினைக்காத, அப்படி இருந்தன, அப்படி வாழ்ந்தன, அப்படி இருந்தன நினைக்காத. முந்தினங்கள் நினைக்கவே நினைக்காத. பூர்வமானங்களை சிந்திக்காத. பூர்வ காலத்தில் அப்படி இருந்தேன், நான் கூட நினைக்கலாங்க. நான் கூட நினைக்கலாம். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன். சின்ன பையனிலிருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ நினைக்கும் போது கர்த்தர் எவ்வளவோ நல்லவர், எவ்வளவோ நல்லவர். எல்லாம் மாற்றிட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பாருங்க. அப்படி இருந்த உங்களை இப்படி மாற்றி வச்சுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அநேக பேர் சொல்லலாம், இப்போ நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறாரு வாலிப பிள்ளைங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போது தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக நம்ம சபையில் சொல்லாங்க. எப்படி இருந்த இந்த வாலிப பிள்ளைகள்லாம் இப்படி மாற்றி வச்சுக்கிறார். எப்படி இருந்த என்ன சினிமா தியேட்டர் உட்கார வச்சவனை என்ன ஆலயத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. எப்படி இருந்த அந்த பையன்கிட்ட சேர்ந்தது, இந்த பையன்கிட்ட சேர்ந்தது, கெட்ட பையன்கிட்ட சேர்ந்தது, அங்கே போனது இங்கே அவனுங்களை விட மலையூர் சபையில் ஆண்டவர் விசுவாச ஜப ஆலயத்தில் உட்கார வச்சு கர்த்தர் பிள்ளையாக என்னை மாற்றிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவரு கூட தான் ஊழியம் செய்கிறார். எப்படியோ இருந்தார். ஆலய நேரத்தில் இருக்க மாட்டார், ஓடுவார், அங்கே போவார், இங்கே போவார், டிபி கொடுப்பார். ஆனால் ஊழியக்காரனாகி நல்ல அபிஷேகம் கொடுத்து, நல்லா பாடக்கூடிய தீர்க்க தரிசனம் கொடுத்து, அநேக உலகம் முழுவதும் போகும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்துக்கிறார். எனக்கோ ஒருத்தர் ரொம்ப ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் உங்கள் மகனுடைய யூடியூப்பை நான் பார்க்குறேன். உங்கள் மகனா அது? ஆமாம், ஏன் சந்தேகமா? மலையூர்னு வருது, பெத்ரே சர்ச்சுன்னு வருது, பென்னி ஜேக்கப்புன்னு வருது. பாஸ்டர் ஜேக்கப்புடைய மகனான்னு கேட்குறீங்களே,
எனக்கு 2 மகன் 2 பேரும் ஊழியக்காரர் தான். கர்த்தர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம், கர்த்தர் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த அது அனுக்கிரகம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்த உயர்த்தினார், கனப்படுத்தினார். அவாந்திர வழியில் நினைக்காத பூர்வகால எல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. ஆண்டவர் எல்லாம் மாற்றுவார். குடிகாரனையும் மாற்றுவார், கொலகாரனையும் மாற்றுவார், முரட்டையும் மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்றுவார். ஆண்டவர் மாற்றுகிற ஆண்டவர். ஆண்டவர் சொல்லலாம், ஆண்டவரே என் கணவர் ரசிக்கப்படாதுங்கிறாரு, என் கணவர் மனம் திரும்பாது இருக்கிறாரு, என் கணவர் என்ன குடிக்க வேணான்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாது எப்படியோ போய் குடிச்சு வர்றாரு, என் கணவர் இப்படி செய்கிறாரு. அப்படி அழுவாதீங்க. ஆண்டவரை நோக்கி முழங்கால் படியிட்டு அவரை பார்த்து அழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவாந்தர வழியிலே ஆறுகள் உண்டாக்குவார். அந்த 43:19 என்ன சொல்லுதுன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போது அது தோன்றும், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்திலே வழியும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். போதுமா? பாருங்களேன், வழியே உண்டாக்குகிற ஆண்டவர். ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுது. யோவான் 6:14 என்ன சொல்லு தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். கையை தட்டுவா, நல்லா சத்தமா, சத்தமா, முன்னா சத்தம். அவரு தான் வழிங்க, அவரு தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவர் இல்லாமல் போக முடியாது பரலோகம். சொல்லுங்க, ஆண்டவரே நீ தான் எங்களுக்கு வழி, நீ தான் எனக்கு சத்தியம், நீ தான் எல்லாம் ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கர்த்தர் வழியாக இருக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுது, என்ன உன்மேல் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு. இது ஆவியான வசனம் தந்துனுக்கிற. இதெல்லாம் அடிசல் தராரு ஆண்டவர். பாருங்க, ஆவியானவர் சொல்கிறாரு, நடத்துவார், கவுன்சிலிங் கொடுப்பார், ஆலோசனை தருவார். கவுன்சிலிங், ஆண்டுடைய கவுன்சிலிங் கேளுங்க, ஆலோசனை, ஆண்டுடைய ஆலோசனையை கேளுங்க. அதனால் நான் ஆண்டுடைய ஆலோசனை கேட்குறேங்க. ஊழியக்காரன் கவுன்சிலிங் வேணாம், ஊழியக்காரன் ஆலோசனை. அப்படி ஊழியக்காரனத்துக்கு வச்சுக்கிறாரு. ஊழியக்காரர் கேளுங்க, ஐயா என்ன சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க ஐயா, வாங்க. உடையத்துக்கு தான் ஊழியக்காரர் வச்சுக்கிறாரு. ஆலோசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் முதல் அவர் நடத்துவார், ஆலோசனை கொடுப்பார், போதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சொல்லுது, அவாந்திர வழியும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். எரேமியா 17 அங்கே சொல்லுது, 17:7 8 என்ன சொல்லுதுன்னா, வாசிமா சீக்கிரம். அம்மா மைக்கில் வாசி, காது கேட்கல, மைக்கை வச்சுக்கின்னு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கி பாருங்களேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. மனுஷ மேலே நம்பிக்கை செய்வேணுமா? என்னுடைய காரியம் செய்வேன். கர்த்தருக்கு கர்த்தர் பிள்ளைங்க ஒருத்தர் பொருத்தனை பண்ணுறாங்க, ஐயா இந்த விசுவாச ஒழித்துக்கு நான் செய்கிறேன், கொடுக்குறேன், அது நிறைவேற்றேன். கர்த்தர் அந்த குடும்பத்தை பல மடங்கு ஆசீர்வதிக்கட்டும், அவங்களுடைய வேலையை ஆசீர்வதிக்கட்டும், சபையாரை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தர் மேலே இருக்கணும். ஏனைக்கு இருக்குது, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏனைக்கு நம்பிக்கை எது மேலே? தும்பிக்கை மேலே. கரெக்டாக சொல்கிறீங்கம்மா, பரவாயில்லம்மா. அதுக்கு நம்பிக்கை தான், பாதுகாப்பாக தான் தும்பிக்கை. ஆனால் மனுஷனுக்கு நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணுங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாசில் உள்ள
சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே. வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், சபையாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது கீழே பகுதி என்ன சொல்லுது? பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. சங்கீதம் 1:3 சொல்லுது, நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டு 1:3 தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பழிக்குங்க. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் உன் மேல பழிக்கும். இலை உதிராத மரத்தை போல இருப்பான். நீங்க இலை உதிராத மரத்தை போல இருக்குதுங்க. இலை உதிராத மரம் இருக்குது, சிறுவெல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இலையே உதிராது. அதுதான் அந்த வசனம் வருதுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய போறேன், ஜெபிக்க போறேன், குழுவா ஜெபிக்க போறேன், நான் ஜெபத்தை கலந்துக்க போறேன், ஜெபம் நடக்கும் போதெல்லாம் நான் வந்து கலந்துக்க போறேன். ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ண இப்படி செய்து பாரு. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் கணவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வந்து பழிக்கும். ஆண்டவர் பழிக்கும் சொல்ல, கண்டிப்பாக செய்வதெல்லாம் வாய்க்கும். அது கர்த்தருக்கு வேதத்தில் தியானமாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணணும், ஜெபிக்கணும். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் இன்னொரு வசனம் சொல்லுது, 37:19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எங்க பஞ்ச காலம் வரும்போது ஆண்டவர் திருப்தி அடைகிறபடி செய்வார். திருப்தி அடைவார்கள். பஞ்சமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, ஆனால் ஏற்ற வேலையில் கர்த்தர் நடத்துவார். திருப்தி அடைவார். பஞ்சமான காலத்தில் ஆத்துமா திருப்தி அடையும். சாரிபாத்து விதைவுடைய வாழ்க்கையில் பஞ்சம்தான், கஷ்டம்தான். அவன் சொல்கிறா, இந்த காட்டில் 2 விறகை பெருக்கிறேன், 2 விறகை எடுத்து அதை ரொட்டி சுட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம். யாருன்னா சாப்பிட்டு சாவாங்களாங்க, சரித்திரமே இல்லை. ஆனால் அவன் சொல்கிறா பாரு, சாப்பிட்டு சாக போகிறோம். எலியா என்ன சொல்கிறாரு, நீ சாக மாட்ட, சாவறதுக்கு முன்பாக எனக்கு முதல் அடைய கொடு. ஊழியக்காரன் வார்த்தைக்கு அவ கொஞ்சம் அப்படியே யோசித்தா. முதல்ல ஊழியக்கார வார்த்தைக்கு சொன்னான், ஒரு புடி மாவு தானேக்குது, ஒரு கரண்டி மாவு தானேக்குது, ஆனால் முதல்ல எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கீழ்ப்படுகிறா, போகிறா, முதல்ல அடைய கொடுக்குறா. ஊழியக்காரனை கனம் பண்ணுறா. ஊழியக்காரனை கனம் பண்ண தெரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்க தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுது 10ல் ஒரு பாகம் கர்த்தருக்கு கொடுக்கணும். மல்கியா 3:10. வானத்தின் பலகணிக்க திறப்பேன், சம்பாதிக்கிறது நீ ஆண்டு சொல்ற, கர்த்தருக்கு ஒரு பங்கு கொடு, அத்தையனை சோதித்து பாருன்றாரு. கடவுளுக்காக செய்யும் போது கர்த்தர் வானத்தின் பலகணியை திறப்பாராம். கர்த்தருக்கு சோத்திரம். கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்றாரு.
கர்த்தருக்கு கொடுக்கும்போது தான் அமுக்கி குலுக்கி சரிந்து போக மட்டும் உங்கள் மடியில் போடுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்படி பிடிச்சி வச்சக்கூடாது. நீ கொடுத்து பாரு, உனக்கு 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். கொடுத்து பாரு, உன் வேலை உயரும். கொடுத்து பாரு, நீ செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். கொடுத்து பாரு, வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் அநேக பேர் வெட்கப்பட்டு போனதில்லை, கர்த்தருக்கு இருந்ததில்ல. கஷ்டத்தின் மத்தியிலும் தெசலோனிக்கேயர் அவர்கள் வறுமை கஷ்டத்திலும் கர்த்தருக்கு கொடுத்தார். கர்த்தர் தேசத்தை செழிப்பாக ஆசீர்வதித்தார். உன் வீடு செழிப்பாக இருக்கணுமா? நீங்கள் பிள்ளைங்க குடும்பம் செழிப்பாக இருக்கணுமா? நீங்கள் போகிற ஊழியத்தில், நீங்கள் போகிற சபையில், நீங்கள் போகிற அந்த ஊழியக்காரருக்கு கொடுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் அதிகமாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ கொடுத்தா மாவு வந்துனே இருக்குதுங்க. ரொட்டி நிறைய வந்துனே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணெய் குறையில, மாவு குறையில. உன் வீட்டில் எண்ணெய் குறையாது, உன் வீட்டில் மாவு குறையாது. ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி செய்கிறானா குறையவே குறையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. நீ கர்த்தருக்கு கொடுத்து பார். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் தெய்வத்தின் ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு செய்யுங்க, பொருத்தனை செய்யுங்க, அது நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதான் பார்க்குறோம், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காப்பார். இன்னொரு வசனம் சொல்லுது, யோவேல் 2:26, என் ஜனங்கள், சரி 2:26, யோவேல், சீக்கிரம் நான் 2 வசனம் சொல்லி முடிச்சிடறேன். சொல்லுங்க. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, பாருங்களேன், அப்படியே நிறுத்தமா. ஆண்டவர் சொல்றாரு, சம்பூர்ணமாக. யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, நீங்கள் அரைங்குறையுமா இல்லைங்க, திருப்தியாக சாப்பிடணும். திருப்தியாக சாப்பிடணும். கர்த்தருக்கு ஆண்டவரே இப்படி இருக்குது, அப்படியே கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஒரு விசுவாசம் அவிசுவாசமாக சொல்லக்கூடாது. சம்பூர்ணமாக சாப்பிட்டுக்கு வீட்டில் இருந்தால் தானே அப்படி சொல்லாது, இருக்கிறது போயிடும். ஆண்டு சொல்வார், ஆண்டவரே எனக்கு கூடும், நான் முடி பிள்ளையாக இருக்கிறேன்னு. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு வாச்சுமா. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அடுத்தது திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி, அதிசயமாய் நடத்தி, அதுதான் கரெக்ட், அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், தேங்க்ஸ் சொல்லணும். அப்போ ஆண்டு சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படவே மாட்டீங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. எல்லாம் சம்பூர்ணமாக சாப்பிட்டு எல்லாம் திருப்தியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதுதான். நீங்கள் பட்டினியாக இருக்கணும்னு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, சங்கீதத்தில் 34:10 நினைக்கிறேன், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறையப்படாதுமா. உங்கள் வீட்டில் குறையவே படாது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், குறையவே படாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வீட்லேயும் குறை வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டினியாக இருக்க மாட்டீங்க, திருப்தி அடைந்து
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக்கிறது தான் சொல்கிறாரு. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர் தோட்டத்தை போல இருப்பீர்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கொடுக்குற எல்லாம் முழங்கால் படியிடுவோம். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எல்லாம் முழங்கால் படியுங்க. பிதாவே, நன்றி தகப்பனே, கர்த்தாவே, மை ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர் ஆண்டவரே நித்தமும் நடத்துகிறார்.